கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. Taste Daily. Taste the Daily. And GV Prakash sir wish பண்ணீங்களா? Bro, happy birthday bro. Thank you so much. நீங்க மிமிக்ரிலாம் பண்ணுவீங்களா? நாங்க இதுவரைக்கும் எங்கேயுமே நாங்க பார்த்ததே இல்ல. ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் எங்களுக்காக நீங்க பேசினா நல்லா இருக்கும். என்னது? ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் எடுத்து ஓகே, உங்களுக்கு அவங்கள அடியே மூவி டைம்ல தெரியுமா? அதுக்கு பிஃபோராவே அது எனக்கும் ஜிவி ப்ரோக்கும் ஒரு பூர்வ ஜென்மத்து பந்தம். அண்டர் ரேட்டட்ன்றதே நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ அவர் என்ன பண்ணணுன்றதை அவர் நினச்சி ஒன்று பண்ணி இப்போவே அவர் வந்து ஒரு பாயிண்ட்ல ஆக்டிங்லாம் விட்டு ஃபுல்லாக மியூசிக் அப்படின்னு இறங்கிட்டாருன்னா, முன்னாடி பயங்கர ரியாக்டிவாக இருந்துட்டு இருந்தார். ட்விட்டர்லலாம் நிறைய கோவப்பட்டுலாம் பேசிலாம் இருக்கார். அண்ட் இப்போ எந்த பிரச்சனைனாலும் மொதல் வாய்ஸ் அவுட் பண்ணுவார். பாலிடிக்ஸில் அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரீசெண்டாக வந்து அவர் மேலே நிறைய பெர்செப்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகிட்டே இருக்கு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் அவர்கள்னா யார்? பர்சனலி எனக்கு ஸோ அந்த ஃபைண்டிங் தட் ரைட் பர்சன் இருக்குல்ல, அதுதான் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சிவகார்த்திகேயன் ஆங்கரா அவரை மாதிரி ஒரு ஆங்கராகணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் மாதிரி ஆங்கரிங்கில் ஒரு சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயனுக்கு முன் பின்னு பிரிக்கலாம் ஆங்கரிங்க. அதுக்கு முன்னாடி ஆங்கர்ஸ் வந்து விஜய் சார் மாதிரி ரொம்ப கியூட்டா நீங்க பேசிருப்பீங்க. நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த. Hi guys, it's me Mother from Little Talks, celebrating Star's birthday special. இன்னைக்கு அதாவது ஜூன் 13th யாரோட பர்த்டே அப்படின்னா, இவரை நம்ம மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம், ஆக்டர்னு சொல்லலாம், சிங்கர்னு சொல்லலாம், இப்போ கூட ப்ரொடியூசர்னு சொல்லலாம். ஸோ இவரோட ஒவ்வொரு ஜேர்னர்லேயும் வந்து எல்லா சைட்லேயும் கலக்கிட்டு வராரு. ஸோ இட்ஸ் none other than ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பர்த்டே தான் இன்னைக்கு. ஸோ அவருடைய பர்த்டேக்கு ஸ்பெஷலாக ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடித்த அடியே மூவியோட டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நிறைய கொஷின்ஸ் கேட்க போகிறோம், நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹாய் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? எஸ். ஸோ இவரை பற்றி கைஸ் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இவர் எடுக்கிற ஒவ்வொரு படத்துலையுமே வந்து சொசைட்டிக்கு தேவையான மெசேஜஸ் எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இன்டெப்த்தாக ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக வந்து எல்லா படத்துலையும் சொல்லியிருப்பார். ஸோ உங்களோட இந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பி, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எஸ், எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கேன். எப்படி லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? அதான் கரண்ட்டாக ஒரு மூவி போச்சு, நெக்ஸ்ட் எப்படி லைஃப் போயிட்டுருக்கு அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக. ஓகே, அண்ட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொஷின் நான் கேட்டே ஆகணும். உங்களுக்கு ஜிவி பிரகாஷ் சாருக்கும் உள்ள அந்த பாண்டிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பற்றி கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். பயங்கர ஜாலியான ஒரு பர்சன். இப்போ வரைக்கும் ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல, எனக்கு பர்சனலாக ஒரு நல்ல ரேப்போ இருக்கிற ஒரு பர்சன். அடியில் ரொம்ப ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவரை பார்த்தாலே இன்னும் ஒரு மனுஷன் 24 மணி நேரம் ஜாலியாகவே இருக்கார், ஹாப்பியாகவே இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமரு. அவர் கூட இருக்கிற டைம் ஜாலியாக இருக்கலாம், சிரிச்சுட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பர்சன். பட் ஒரு சில இடத்துல ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க, அவர் ஒர்க்கில் இருக்கும்போதும் சரி, ஆன் ஸ்பாட் சரி, ஆஃப் ஸ்பாட்லேயும் சரி, ரொம்ப அப்படி ஒர்க்கே யோசிச்சுட்டு இருப்பாரு, ஒர்க் ப்ரெஷரில் அப்படி இருந்துகிட்டே இருப்பாருன்னு சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல. நான் பயங்கர ஃபன்னாக தான் பார்த்துருக்கேன். நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன், எப்படி ப்ரோ எப்பவுமே ஜாலியாக இருக்கீங்கன்ற அளவுக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்போ? நல்ல அதுக்கும் சிரிச்சுட்டு ஏதாவது காமெடி தான் பண்ணுவார். நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நேச்சுரலி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு பர்சன் கூட நம்ம இருந்தோம்னா அது ஃபன்னாகவே இருக்கும்ல. நாங்களும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அப்படின்றதுனால ஒரு நல்ல சிங்க். ஆனால் அவர்கிட்ட சீக்ரெட்டான ஒரு விஷயம், நான் ஹிடன் டேலண்டாக அவர்கிட்ட இதை நோட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் நான் வெளியில் எங்கேயும் சொன்னதில்லை, இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு. மிமிக்ரி பண்ணுவார், சூப்பராக பண்ணுவார். அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம், சூப்பராக பண்ணுவார். என்ன மாதிரிலாம் நிறைய பேருங்க. அவர் நானே மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான். பட் அவர் இப்போ ஒரு விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே அவங்களாவே பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவார். அது அவரோட ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ என்ன மாதிரியெல்லாம் பேசிலாம் கிட்டலாம் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். கிட்ட பண்ணி காட்டுங்க ப்ரோன்னு முன்னாடி பண்ணல. பட் ஆனால் சொன்னேன், ப்ரோ உங்களை மாதிரி அப்படியே பேசுகிறாரு ப்ரோ அப்படிலாம் சொன்னால், நான் ஒரு நிறைய பேர் மாதிரி பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது அவங்கள மாதிரியே நடிச்சுலாம் காமிச்சு பெர்ஃபார்ம் பண்ணிலாம், அதாவது பெர்ஃபார்ம்னா நம்மக்கிட்ட பேசும்போதே ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணும்போது சொல்லுவாங்கள்ல,
அந்த மாதிரி பேசிலாம் கட்டியிருக்காரு. ஸோ ஒரு பயங்கர மிமிக்ரி டேலண்ட் இருக்கு அவர்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதை நான் போட்டு காட்டி அவர் ஏதாவது ஒரு உங்களை மாதிரி கூட நான் பேசுறதுக்கு கேட்டே ஆவேன் நான். அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் விஷ் பண்ணீங்களா? காலைல விஷ் பண்ணேன், கால் பண்ணி மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணி. எஸ் ப்ரோ ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். லிட்டில் டாக்ஸ் இன்டர்வியூவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு அவங்களும் விஷ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸ்பீக்கரில் இருக்கு, கொடுக்கவா? ஜிவினா ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ 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 ஸோ மச். எஸ் உங்களோட எல்லா மூவிஸும் எல்லா சாங்ஸும் நான் கேட்டிருக்கேன். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஸோ நான் பர்சனலாக வந்து நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு இன்டர்வியூ மூலியமா. அண்ட் விக்னேஷ் சார் வந்து உங்களை பற்றி ஸ்வீட்டஸ்ட் டைரக்டர் ஐ வொர்க்ட் வித். இஸ் a very sweet guy. ரொம்ப பிடிக்கும் அவர். very sweet person, very straightforward on the face. So I always like to working with him, and as person also I like him. ஓகே எஸ். அண்ட் விக்னேஷ் நான் வந்து ஒரு சின்ன விஷயம் உங்களை பற்றின ஹிடன் டேலண்ட்டை வந்து இந்த இன்டர்வியூ மூலமா லீக் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதை கேட்டோடனே செம்ம ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் மிமிக்ரிலாம் பண்ணுவீங்களா? நாங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே நாங்கள் பார்த்ததே இல்லை. ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் எங்களுக்காக நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும். என்னது? ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் எடுத்து இல்ல இது வரைக்கும் உங்களை வந்து நிறைய ஜோன்ல நாங்க பாத்துருக்கோம். பட் மிமிக்ரி பண்ணி எங்கேயும் பார்த்தது இல்ல. ஒரு இன்டர்வியூல வந்து பண்றேன், இன்னைக்கு பண்ண முடியாது. ஓகே புரியுது, கால் பண்ணாருன்னு எடுத்தேன். புரியுது ப்ரோ. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. பை. ஓகே, உங்களுக்கு அவங்கள அடியே மூவி டைம்ல தான் தெரியுமா? அதுக்கு பிஃபோராவே அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குதா? அது எனக்கும் ஜிவி ப்ரோக்கும் ஒரு பூர்வ ஜென்மத்து பந்தம் இருக்கு. ஓகே, அவருக்கு தான் தெரியும் அது. சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ஆஃப் ஜிவி பிரகாஷ் அப்படினா நீங்க என்ன சொல்லுவீங்க? 2012ல ஜிவி ப்ரோ வந்து இன்டர்வியூ பண்ணிருக்கேன். ஆங்கரா சன் டிவில நான் ஆங்கர் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்கேன். ஓகே, அப்போ அவர் வந்து பயங்கர சைலண்டா, அதிகம் பேசாம ஒரு மாதிரி அந்த ஜோன்ல தான் இருந்தது. இவர் ஜென்ரலாகவே ரொம்ப சைலண்ட் போல அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 2016-17லேயும் வேறு சில விஷயங்களுக்காக மீட் பண்ண மாதிரி இருந்தது. அப்பவும் பயங்கர சைலண்ட்டாக தான் இருந்தது. இவர் ஜென்ரலாகவே ரொம்ப சைலண்ட் தான் போல், பெருசாலாம் பேச மாட்டார் போல் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இந்த நரேஷனுக்கு போயிருந்த போது அங்கேயே வைபே டோட்டலாக வேறையாக இருந்தது. பயங்கர ஜாலியாக, பயங்கர என்னது நம்ம ஒன்று நினச்சிருந்தோம் ஆனால் இவர் வேற ஒன்றா இருக்காரு அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் ஃபுல்லாகவே வந்து பயங்கர ஜாலி தான். இப்போ நாம் அப்போது ஒருவேளை மேபி அப்போ அவர் ரொம்ப சைலண்டாக இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் அவர் மாறி இருக்கலாம். மேபி அவர் அப்போ ரொம்ப சின்ன பையன், அதுக்கப்புறம் அவர் மெச்சூராக இருக்கலாம், அதனால இன்னும் ஓப்பனாக இருக்கலாம். இப்போ விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப சைலண்டாக இருந்தார், இப்போ பயங்கர ஆமாம், அது டோட்டலாக சேஞ்ச் இல்லை. மேபி அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேருந்து அடியே ட்ராவல் வந்து எனக்கு பயங்கர வித்தியாசமாக தான் இருந்தது. ஸோ அதான். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் அப்படின்னா அஸ் ஆக்டராக வந்து நிறைய மூவிஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்துலேயுமே நல்லா ஃபெமிலியராகவும் நிறைய படங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரீச் ஆகுது. அண்ட் அவருக்கு அதுக்கான வெல்கமிங்கும் கிடச்சிட்டு வருது. ஸோ அதுக்கான ரெகக்னேஷன் அவருக்கு கண்டினியூஸாக கிடச்சிட்டு ஒரு சில படங்கள்லாம் நிறைய ஹிட் கொடுத்துட்டு வராரு. பட் ஒரு மியூசிக் டைரக்டராக பார்க்கும்போது இன்னமும் ஒரு சிலர் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்னு ஒரு சில இடத்துல இன்னும் ஒரு சிலர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ரிப்ளை கொடுக்க? அண்டர்ரேட்டட்னு கிடையாதுங்க. சரி, அவர் வந்து மியூசிக்ல மட்டும் இருந்தபோது இப்போ 1000ல் ஒருவன், மயக்கம் என்ன, அதெல்லாம் மதராசப்பட்டம்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அவரோட ஒர்க். ஸோ அவர் மியூசிக்கில் மட்டும் இப்போ இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் இப்போ இருக்கிற டாப் மியூசிக் டைரக்டர் நம்பர் 1 நம்பர் 2லாம் இருக்குல்ல, அந்த ஜோனில் கண்டிப்பாக அவர் இருந்திருப்பார். பட் ஒரு பாயிண்டில் அவர் ஆக்டிங்குள்ளேயும் வந்துட்டார் அப்படின்றதுனால மேபி அதில் அவர் செலக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பெரிய ஸ்டார் ஹீரோஸ் அவர் பண்ணுறது அதனால இல்லைப்பா அவர் ஆக்டிங்கில் பிஸியாக இருப்பார் அப்படின்னு ஒரு சில பேர் அவர்கிட்ட போகிறத தவிர்த்து இருக்கலாம். இல்லை, அண்டர்ரேட்டட்ன்றதே நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ அவர் என்ன பண்ணணுன்றதை அவர் நினச்சி ஒன்று பண்ணி இப்போவே அவர் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்டிங்லாம் விட்டு ஃபுல்லாக மியூசிக் அப்படின்னு இறங்கிட்டாருன்னா அகைன் கண்டிப்பாக ஹில் பி பேக் டு த நம்பர் 1 பொசிஷன், நம்பர் 1 நம்பர் 2 வாட் எவர் நீங்கள் நினைக்கிற பொசிஷன். ஸோ இப்போ சின்ஸ் இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இல்லை, ஒரு 2-3 விஷயம் பேரலாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றதுனால மேபி நீங்கள் சொல்கிற அந்த அண்டர்ரேட்டட் ஜோனில் அவர் இருக்கலாம். பட் அண்டர்ரேட்டட்ன்றதே என்னால் ஒத்துக்க முடியல. பட் யா. அண்ட் ஒர்க் விஷயத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறதை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க. அதை பார்த்து நான் இப்படி அவர் ஒர்க் பண்ணதை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, அவரோட ப்ளஸ்ஸே வந்து என்னென்னா இப்போது ஒரு கிளாஸில் வந்து இப்போ ராகுல் டிராவிடும் சேவாகும் எடுத்துக்கோங்க. ராகுல் டிராவிட் வந்து பயங்கரமாக அவர் வந்து ஹி ஹாஸ் டு புட் இன் லாட்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட், அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒன்று நடக்கும். சேவாக அதை கேஷுவலாக பண்ணிட்டு போயிருப்பார்ல. கிளாஸ்லேயே ஒரு சில பேர் வந்து
படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஒரு மார்க் எடுப்பாங்க. ஒரு சில பேர் படிக்க மாட்டாங்க, எக்ஸாமுக்கு முன்னாடியே தான் படிப்பாங்க, ஆனால் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. இவர் வந்து மியூசிக்கும் சரி, மியூசிக் ஸ்பாட்டில் இருக்கும்போது திடீர்னு ஃபோன் எடுத்து கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவார். அப்படி தான் நிறைய பண்ணுவார். ஆக்டிங்கும் அந்த மாதிரி தான். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது அவருக்கு அப்போது 2-3 படம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால ஸ்பாட்டுக்கு வந்து தான் அது நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கும். ஆனால் அப்போவும் அதை புரிஞ்சுட்டு அதை கரெக்டாக டெலிவர் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் அவரோட ஒரு அட்வான்டேஜ், கிஃப்ட், வாட் எவர் யூ கேன் சே, அந்த டப்புன்னு ஒன்று புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது. ஸோ ஒரு சில பேருக்கு ஹார்ட் ஒர்க் தேவைப்படாது, ஒரு சில பேருக்கு வந்து அது இயல்பாகவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு ஆக்டராகவும் சரி, மியூசிக் டைரக்டராகவும் சரி எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டுட்டு வரான்னு தெரியும். பட் நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை இப்போ நம்ம சினிமா ஃபீல்ட்லேயோ மீடியான்னு சொல்லி நம்ம அதில் என்ட்ரு ஆகுறோம் அப்படின்னா நம்ம ஒரு பப்ளிக் ஃபிகராக மாறிடும். ஸோ யார் வேணாலும் வந்து எந்த ஒப்பீனியனாலும் நீங்கள் வைக்கலாம், யார் வேணாலும் நீங்கள் என்ன அசம்ஷன்னாலும் பண்ணலாம். அது வந்து ஓப்பன் ஆடியன்ஸ் எல்லாமே ஓப்பனாக வந்து கமெண்ட்ஸில் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு பெர்செப்ஷன் ஒருத்தர் மேலே இருக்கும். ரீசெண்டாக வந்து அவர் மேலே நிறைய பெர்செப்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகிட்டே இருக்குது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் அவர்கள்னா யார், நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படிப்பட்டவர்ன்றதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். பர்சனலி எனக்கு தெரியாதுங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்த்தது, பழகுனது, ஆஃப் கேமரா அதை தான் நான் சொல்கிற பர்சனலில் சொல்ல முடியும். பட் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே இது வரைக்கும் யாருமே அவரை பற்றி நெகட்டிவாக பெருசாலாம் எதுவுமே சொன்னது கிடையாது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்த சொல்ல தான். மேபி ஒரு சில பேருக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த டைரக்டருக்கும் அவருக்கும் சிங்க் இல்லை அப்படின்னா அது எப்படின்றது எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வெறும் பாசிட்டிவிட்டி, எனக்கு ஒரு நெகட்டிவ் கூட இல்லை அவரை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ நான் அவரை இன்ஃபேக்ட் நான் முன்னாடி இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ அவரை மீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தராக இருந்திருப்பார். அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு வைப் இருக்கும் அவர் கூட அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்றபடி எவ்ரிபடி ஹேஸ் அ பர்சனல் லைஃப். அதை நம்ம பேசுறது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரைட். எஸ், ஆப்வியஸாக நிறைய அவார்ட்ஸ் வந்து அவர் பேக் டு பேக் அவருடைய சாங்ஸ்லாம் ஒரு சில இடத்துல வந்து ரெகக்னைஸ் பண்ணி நிறைய அவார்ட்ஸ் வந்து அவர் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து ஒரு மூவியில் நம்ம கொண்டு வரும்போது அவர் ஆக்டிங் ஸ்கில்ல இவ்வளோ இது நான் மைன்யூட்டாக நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்டிங் நான் சொன்னது இந்த விதம், பட் அவர் கொடுத்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி அடியே மூவிலேருந்து நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நீங்கள் என்ன சொல்வீங்க? அடியில் வந்து அவர் எப்படி சொல்லிட்டாருன்னா, இங்கே பாரு, ஏன்னா அந்த கதையே வந்து ஒரு மாதிரி படம் பார்த்துட்டீங்க, ஆல்டர்னேட் ரியாலிட்டி டைம் ட்ராவல் பேஸ் பண்ண கதை. ஸோ அவர் வந்து ஷூட்டிங் வரும்போது எனக்கு நீ என்னமோ சொல்லிட்ட, எனக்கு கதை வந்து உனக்கு மட்டும்தான் கிளியராக தெரியும். ஸோ நீ என்ன சொல்கிறியோ அதை நான் அப்படியே பண்ணிடுறேன், நான் உன்னை 100% ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுறேன் அப்படி சொல்லி தான் அப்படியே பண்ணார். ஸோ அதுக்கு அவருக்கு பாசிட்டிவ் வந்தால் அவருக்கும் சாரும் எனக்கும் சாரும், ஏதாவது அதில் பிரச்சனை அப்படின்னா அது என்ன தான் சாரும். ஸோ அடியை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ நான் என்ன கேட்டேனோ, நான் என்ன சொன்னேனோ அதை சூப்பராக. ஆமாம், அவர்கிட்ட பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்ன சொல்லுங்க? எஸ்பெஷலி இப்போ ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வரதா இருக்கட்டும், இல்லை பாசிட்டிவாக அவருக்கு வந்து அப்ரைசல் கிடைக்கிறதா இருக்கட்டும், அவர் எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அவர் பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பர்சன். முன்னாடிலாம் நிறைய ட்விட்டர்ல ரியாக்ட்லாம் பண்ணுவாரு. எஸ், நான் அடுத்து அதான் கேட்க வந்தேன். ஏன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து அவர் ஓவரா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார், பட் மெயினான விஷயத்த வந்து ஆப்வியஸாக அவர் வந்து வெளியே அவுட்புட் காட்டிடுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம்? அதான் அவர் ரொம்ப ஒரு விஷயம் தப்புனா அந்த ஃபேஸ் சொல்லிடுவார், மைண்டில் வச்சுக்க மாட்டார். இது தப்பாக இருக்குது அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் அமையலை, பட் ஆனால் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ எதையும் மனசில் வச்சுக்காம அவங்க ஆக்சுவலி அவங்க அம்மாவோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவங்க உச்சக்கட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ஒரு அதுலேருந்து கொஞ்சம் கம்மி, பட் ஹீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு பர்சன். ஸோ அப்படிதான் அவர் முன்னாடி பயங்கர ரியாக்டிவாக இருந்துட்டு இருந்தார், ட்விட்டர்லலாம் நிறைய கோவப்பட்டுலாம் பேசிலாம் இருக்கார். அண்ட் இப்போ எந்த பிரச்சனைனாலும் முதல்ல வாய்ஸ் அவுட் பண்ணுவார். பாலிடிக்ஸில் அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கேட்காம சொல்லிட்டேன் நான். ஸோ கூடிய விரைவில் இல்லை, ஃபியூச்சரில், இப்போ ஹீஸ் வெரி யங் தான். ஸோ ஃபியூச்சரில் மேபி ஒரு 50-58 வயசில் ஒரு அரசியல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சார். ஓகே, அண்ட் ஆப்வியஸாக நான் உங்ககிட்ட நான் கேட்டே ஆகணும். ஒரு கிரியேட்டராக வந்து நம்ம ஒரு மீடியா ஜேர்னிக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம எடுக்கிற ஒரு படமும் வந்து நமக்கு ஒரு பெரிய கனவுகளோடு தான் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்கேயாவது வந்து நான் ஒரு கிரியேட்டராக இருக்கேன், ஒரு ஃபிலிம் டைரக்டராக இருக்கேன், எனக்கு இந்த இடத்துல ஒரு ஃபியர் இருக்குது, என்னால் வந்து என்னோடய ஒப்பீனியனை என் படத்துல முழுசாக போட முடியலை அப்படின்ற மாதிரி பயம் எங்கேயாவது வந்திருக்கு உங்களுக்கு? சென்சார் தான். ஓகே, அவங்க எதை வந்து எந்த ஆஸ்பெக்டில் பார்ப்பாங்க அப்படின்றது முன்னாடி தெரியாமல் இருந்தது, இப்போ ஓரளவு தெரியுது.
ஸோ அப்படின்ற பட்சத்தில் தைரியமாக ஒரு சில விஷயங்கள் பேசுகிறதுக்கு பண்ணுறதுக்கு சென்சாருக்கு போகும்போது என்ன ஆகுமோ அப்படின்றது ஒரு சீனை எழுதும் போதே நமக்கு தோணுது, எடுக்கும் போது தோணுது. ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். மெயினாக அந்த சென்சாரில் எப்படி அவங்க அதை நான் எல்லாரையும் சொல்ல, சென்சார் போர்டில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டி, ஒவ்வொரு ரிலிஜன்லேருந்து வந்திருக்காங்க. அப்படின்னும் போது அதில் டிசைடிங் அத்தாரிட்டியாக ஒருத்தர் இருக்கார், சீஃபாக ஒருத்தர் இருக்கார். அவர் சென்சிபிளாக இருந்து அவர் டெசிஷன் எடுத்தாலுமே அங்கே இருக்கிற ஒரு சில பேர் அப்போஸ் பண்ணும்போது அதுக்கும் அவர் சில விஷயங்கள், ஏன்னா இட்ஸ் நாட் ஹிஸ் சோல் டெசிஷன், அவங்க எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டு தான் இவர் ஒன்று பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் அங்கே தான் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு என்னால் இந்த ஸ்கிரிப்டில் இந்த இதை திருப்பி என்னால் இந்த பாயிண்ட்டை போட முடியல, இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் நமக்கு வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்தோ சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சைட்லேருந்தோ சரி, என்னால் இந்த ஸ்கிரிப்ட் போட முடியல அப்படின்ற மாதிரி எங்கேயாவது தோணி இருக்காங்க? ஹாட்ஸ்பாட்லேயே 4 கதையில் 2வது கதையில் வந்து சென்சாரில் தான் போயிடுச்சு அந்த கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் அதை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை பேர் அதை பார்த்துட்டு யூடியூப்பில் வந்து அதை பார்ப்பாங்கன்னு தெரியல. அதாண்டி ஒரு படம் பார்க்குற ஃப்ளோவில் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்குறதுக்கும், படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கதையோட கிளைமேக்ஸ் யூடியூப்பில் வந்து பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு முழுமை கொடுக்காதுல்ல. ஸோ அது மிஸ்ஸு. அதை தாண்டி இப்போ அடுத்த கதைகள் பண்ணும்போது அப்போது எழுதும் போதே வந்து ஐயோ இது சென்சாரில் என்ன ஒரு ஐடியா, ஓகே ஒரு ஐடியாவாக இந்த விஷயத்த இந்த பிரச்சனையை பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பிரச்சனையை பேசுகிறோம் அப்படின்னா அப்போ அவங்க சைடில் என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ரெஸ்பான்ஸ். அப்போ எதுக்கு ப்ரொடியூசர் கிட்டே நம்ம சொல்கிறோன்னா எதுக்கு நமக்கு இதிலேயே பிரச்சனை வந்துருக்கு. ஹாட்ஸ்பாட் ரிலீஸே ஆகாதுன்ற மாதிரி ஆச்சு. ஆக்சுவலி ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து எல்லாம் தாலி கட்டுற மேட்டர் இருக்கும், அதை வந்து அப்போஸ் பண்ணிட்டாங்க சென்சாரில் ஒருத்தர் 2 பேர். இது வந்து ஒரு மதத்தோட சென்டிமெண்ட்டை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பையன் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டாமல் பொண்ணு பையன் கழுத்தில் தாலி. இது அந்த ஐடியாவே கிடையாது, நான் பேச நினைக்கிறது வேறு, இது டோட்டலாக வேறு, என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த கதையே வரக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடந்து, அதான் சொன்னேன்ல, அந்த சீஃப் ஆஃபீஸர் ஹி வாஸ் வெரி சென்சிபிள் எனஃப், கைண்ட் எனஃப், அண்ட் அவருக்கு இந்த கதை சொல்லப்பட வேண்டிய கதை, நீ இதில் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னும் போது அவர் ஹி அண்டர்ஸ்டுட். ஸோ அதனால தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. இந்த நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் தட் பர்சன். அண்ட் இப்போது எந்த கெரியராக இருந்தாலுமே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ விக்னேஷ் கார்த்திக் ஒர்க்லேயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி எந்த அளவுக்கு பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுவார்? ஸோ உங்களுக்கு எல்லா வகையிலையும் பிடிச்ச மாதிரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு 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 பார்ட்னர் கிடச்சாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேச்சுரலி 2த்தையுமே சூப்பராக பேலன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுன்னு தோணும். 6 மணி 7 மணிக்கு வந்து எப்படா வீட்டுக்கு போகிறோம், எப்போ உங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலே நேச்சுரலி உங்களோட லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை ஐயோ வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு தோணுச்சுன்னா அது வந்து நம்மளால் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த ஃபைண்டிங் தட் ரைட் பர்சன் இருக்குல்ல, அதுதான் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் 20 வயசில் இருக்கும்போது செம்ம அழகாக ஒருத்தி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பேன். ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு நினச்சிருப்பேன். அப்போ அழகு தான் பெருசு, அழகாக ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் மைண்டில் இருந்திருக்கும் அந்த வயசில். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லை, அழகு வந்து வெறும் உருவம் சார்ந்தது கிடையாது. ஒரு பர்சனை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க அழகாக தெரிவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கேரக்டரை வச்சு இப்போ ஐஸ்வர்யா ராயே வந்து நமக்கு பயங்கர அழகாக தெரியுறாங்க. ஆனால் பழகினதுக்கப்புறம் அவங்க கேரக்டர் நமக்கு பிடிக்கலன்னா அவங்க தான் உலகத்திலேயே அசிங்கமான ஒரு பெண்ணாக நமக்கு தெரிவாங்க. ஸோ அதான் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான் அழகு. அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர், அவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காங்க, செல்ஃபிஷாக இருந்தால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக தெரிவாங்க. ஸோ அது அவங்களோட கேரக்டரை பொறுத்து அவங்களோட அழகு நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு வைப் செட் ஆகிற மாதிரி, வேவலன் செட் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டிங்க, இல்லை ஒரு பையனை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் லைஃபோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் திங்குன்னு நான் நினைக்கிறேன். நான் வாழ்க்கை பூரா ஒரு பர்சன் கூட நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினச்சி போகிறோம்ல, அது அதான் கரெக்டாக ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா தேர் இஸ் நத்திங் மோர் பியூட்டிஃபுல் தேன் தட். நான் பார்த்த வரைக்கும் பர்சனலாக நான் சொல்கிறேன். ஸோ நான் விக்னேஷ் கார்த்திக்கை வந்து ஒரு ஆங்கராக பார்த்துருக்கேன், அண்ட் ஒரு சீரியல் ஆக்டராக பார்த்துருக்கேன், அண்ட் ஒரு டேரக்டராகவும் அவர் கொடுக்குற ஒரு படமும் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் உங்கள் கெரியரில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் இன்புட்ஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் எஸ்பெஷலி நான் சொல்லணுன்னா சிவகார்த்திகேயன் அவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், இன்ஸ்பயர் பண்ண விஷயம் அப்படின்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? சிவகார்த்திகேயன் நான் இண்டஸ்ட்ரியில் மீடியாவில் என்டர் ஆகும்போது அவர் மாதிரி ஒரு ஆங்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா அவரும் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தால் ஆங்கர் ஆகி, ஸோ அவர் தான் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அவர்கிட்டே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் ஒரு ஆங்கராக அவரை மாதிரி ஒரு ஆங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால்
நம்ம அந்த ஃபீல்டுல வரும்போதே தெரிஞ்சிருச்சு. இல்லை அவர் வேற நம்ம வேற, ஒரு சூரியன் ஒரு சந்திரன் மாதிரி ஆங்கரிங்கில் ஒரு சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயனுக்கு முன் பின்னு பிரிக்கலாம் ஆங்கரிங்கே. அதுக்கு முன்னாடி ஆங்கர்ஸ் வந்து அப்படியே வந்து கத்தி பேசி அந்த அந்த ஜோனில் டோட்டலாக வேற மாதிரி இருப்பாங்க. சிவகார்த்திகேயன் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பக்கத்து வீட்டு பையன் பேசுகிற மாதிரி ஒரு ஜோனில் அண்ட் பயங்கர ஹியூமரஸாக ஆங்கரிங்கே பயங்கர ஹியூமரஸாக பண்ணது அவர் தான். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு யார் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. மிர்ச்சி விஜய் ஆங்கரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதான் அந்த ஜோனில் யார் இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ அந்த வகையில் எனக்கு அப்போது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். கண்டிப்பாா. அண்ட் மிமிக்ரின்னு சொல்லும்போது நான் பர்சனலாக உங்களோட நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். விஜய் சார் மாதிரி ரொம்ப க்யூட்டாக நீங்கள் பேசியிருப்பீங்க. எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ். நெஞ்சில் கூடியிருக்கும் எனது அன்பார்ந்த லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிவி அவர்களுக்கு என்னோடய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் என்னோடய படத்தில் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. ஸோ ஸ்வீட். செம்ம சூப்பர். எஸ். அண்ட் விஜய் சார்னோட தான் இன்னொரு விஷயம் நான் வந்து கண்டிப்பாக கேட்டே ஆகணும். அடியே படத்தில் வந்து வெங்கட் பிரபு சாரோட ரோல் வந்து எவ்வளோக்கு பேசுச்சுன்னு தெரியும். ஸோ நீங்கள் அவர்கிட்ட இருந்து நீங்கள் ஷூட்டிங்லையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கதை எழுதும் போதாவது இருக்கட்டும், அவர்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டிருக்கீங்களா, இல்லை ஹிண்ட் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா நீங்கள் வெங்கட் பிரபு சார் கிட்ட? இல்லை, ஹிண்ட் இல்லை. அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செம்ம அகெயின் பயங்கர டவுன் டு அர்த்தான ஒரு பர்சன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். இந்த தருணத்தில் நான் அவர்கிட்ட ஆக்சுவலி வந்து அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஒரு விஷயம் பண்ண வேண்டியது பட் ஆனால் அது பண்ண முடியல. ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து சார்கிட்ட சாரி கேட்டுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவர்கிட்ட பேசவே ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. சம்படி ஹூம் ஐ ரெஸ்பெக்ட் அ லாட். பட் ஏதோ ஒரு இடத்துல நான் அவரை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேனோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ அதனால் எனக்கு டைரெக்டாக அவர்கிட்ட பேச முடியல. அவர் சம்மந்தப்பட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும். எனக்கு கன்வே பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை. ஸோ அதனால் சார் வெரி சாரி. இந்த வீடியோ மூலமாக நான் வந்து உங்ககிட்ட இதை கன்வே பண்ணிக்கிறேன். ஸோ யா. அவர்கிட்ட ஏதாவது நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? செம்மங்க. அவர் வந்து எப்படி சொல்கிறது, பெரிய டைரக்டர் அவர். மங்காத்தா மாசிவ் ஹிட்டு, சென்னை 28 மாசிவ் ஹிட்டு. பயங்கர டவுன் டு அர்த்து, பயங்கர ஜாலியாக இருக்கும், செம்ம வைப் இருக்கும். அகைன் அவரை நான் டைரக்ட் பண்ணுறேன். எந்த இடத்துலையுமே அவரும் ஒரு டைரக்டர், நேச்சுரலி அவருக்கும் தோணும். பட் அகைன் அவர் முடிஞ்ச அளவுக்கு அதை எவ்வளோ எலிவேட் பண்ண முடியுமோ அங்கே நிறைய இம்ப்ரூவைஸ்லாம் பண்ணுவார். அதில் இந்த சீன் இருக்கும், அந்த இவரை பார்க்கும்போது வெங்கட் பிரபு மாதிரி தான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸ்கிரிப்டில் இருந்தது தான். பட் அந்த இடத்துல அவர் குட்டி குட்டியாக நிறைய லைட்டாக சின்ன சின்னதாக இருக்கும். பட் அது அந்த குட்டி குட்டி விஷயங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் சூப்பராக இம்ப்ரூவைஸ் பண்ணார். ஆமாம், அவர் கௌதம் மேனனா வருவார் ஆல்டர்னேட் ரியாலிட்டியில். அதெல்லாமே நல்லா எப்படி சொல்கிறது, திரும்ப அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு. ஓகே, கோட் பற்றி ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா ஷூட்டிங் ஸ்பாட்டில்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய அப்போது ஷேர் பண்ணியிருந்தாரு. ஹீஸ் அ வெரி வேக்கி ஃபிலிம் மேக்கர்ல. ஸோ அதனால் விஜய் சாரை அந்த மாதிரி ஜோனில் பார்க்கணுன்றது எப்போவுமே வித்தியாசமான இப்போ இருக்கிற யூத்து டைரக்டர்ஸ் அவரை ஹேண்டில் பண்ணும்போது டோட்டலாக வேறு ஒரு பரிணாமத்தில் விஜய் சார் தெரிவார்ல. அந்த எக்ஸைட்மெண்ட் பயங்கரமாக இருந்தது. ஸோ அவர் சொல்லும் போதும் ஓகே அப்படின்ற மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ அதை பார்க்க எக்ஸைட்டிங்காக இருக்குது. எஸ், ஆப்வியஸாக நிறைய விஷயம் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் பற்றியும் உங்களோட ஒர்க் பற்றியும் அண்ட் பர்சனல் லைஃப் பற்றியும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. அதான் உங்களை பற்றி இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ கூப்பிட்ட உடனே மறுத்து பேசாமல் உடனே ஓடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களை பற்றி பேச. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசியிருக்கேன். ஹாப்பி பர்த்டே. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அது ஆக்டராகவோ இல்லை மியூசிக் டைரக்டராகவோ வாட் எவர் இட் இஸ். லுக்கிங் ஃபார்வர்ட். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. Thank you so much for sharing all of these things to us. My pleasure. So, and all the best for your next project. Thank you. Thank you.